ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனை நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்கிரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். அடியன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து அடியன் பேசுகின்றேன். வரும் 16, அதாவது மே 16, 2025 அன்று கோச்சார ராகு பயிற்சி கூடிய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கும். கோச்சார ராகு ஒரு கிரகத்தின் மேலே ட்ராவல் பண்ணுச்சுன்னா அந்த கிரகத்துடைய பலன்கள் ஒரு ஜாருக்கு பரிபூர்ணமாக எப்படி இருக்கோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இந்த வகுப்பானது முழுமையாக இடம்பெற இருக்குது. இந்த வகுப்பானது ஒரு நாள் மட்டும் சிறப்பு வகுப்பாக இருக்குது. இது ஜூம், கூகுள் மீட் இது போன்ற நேரடி வகுப்பு கிடையாது. டெலிகிராமில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வகுப்பு வந்து ஒரு நாள் சிறப்பு வகுப்பாக செயல்பட இருக்கும். இந்த வகுப்பிற்கான தட்சணை 150. இந்த வகுப்பில் சேரக்கூடிய விருப்பங்கள் இருந்துச்சுன்னா 9786195143 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த வகுப்பில் பார்த்துட்டிங்கன்னா முழுமையாக 9 கிரகத்தின் மேலேயோ கோச்சாராகு வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கோ, ப்ளஸ் அந்த கோச்சாராவுக்கு திரிகோணங்களில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக பார்க்க இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பருத்துடைய குரு மீது ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ராகு வந்து மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வராரு. அப்போ கும்பத்தில் யாருக்கு குரு இருக்கோ அந்த ஜாருக்கு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ராகு வந்து ராகுடைய பயிற்சியில் நன்மைகள் எதுவும் செய்யாது, தீமைகளை மட்டுமே அதிகமாக கொடுக்கும். அதுவே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மூலம் வந்து நன்மைகளை ராகு அதிகமாக செய்ய ஆரம்பிப்பார். அப்போ அதிக மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தவிர மற்ற விஷயங்களுக்கு ராகு 80% கெடுதல் மட்டுமே தர ஆரம்பிக்கும். அப்போ பரத்துடைய குரு மீது கோச்சாரத்தில் ராகு வரும்பொழுது பொருளாதாரங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய விஷயங்களை பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். சிறு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தொந்தரவையும் கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் வருமானம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையே முடக்க ஆரம்பிக்கும். அப்போ வருமானம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருப்தி இருக்காது. தன்னுடைய தேவைக்கேற்ற ஒரு தன்னிறைவை அடையாமல் இருக்கும். வருமானங்களை பிரச்சனையும் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுபோக குடும்பத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகளும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுவே திருமணமான தம்பதி இருந்தாங்கன்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை பேருக்காக ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது. அப்போ பரத்துடைய குரு என்ன டிகிரியோ அந்த டிகிரியை கோச்சார கடக்கிற வரைக்கும் குழந்தை பேர் விஷயங்களை முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி முயற்சி பண்ணாங்கன்னா அந்த குழந்தை வந்து ஏதாவது ஆர்டிசமோ ஏதோ குறைபாடு சார்ந்த விஷயங்களுக்கு பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில். அதுவே குரு மீது ராகு வந்துச்சுன்னா பாதிப்புன்னு சொல்லியிருக்கோம். அதுவே குரு மீது ராகு வரக்கூடிய காலங்களில் அவருடைய பின்னாஷ்ட வர்க்கங்களில் அதிகமான பொருள் இருந்தால் பாதிக்காது. அது எப்படின்னு இந்த மாதிரி வகுப்புகளில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஹரி ஓம்.